ஆதிசங்கர பகவத் பாதாள் அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு தாயானவள் இந்த பகுதி பிக்ஷாந்தேகி என்று கேட்கக்கூடிய இந்த குழந்தைக்கு எதையாவது தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவள் அந்த நெல்லிக்கனியுடைய பிட்டை கொண்டு வந்து கொடுக்குறா. நெல்லிக்காயோட ஒரு பீஸ் கிடைக்கிறது, இல்லை நெல்லிக்காயே கிடைக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி இவர் கனகதாரா என்ற சோத்திரத்தை சொல்கிறார். அங்கே தனம் மழையாக கொட்டியது அப்படின்னு பார்க்குறோம். சுவாமி தேசிகன் வரலாற்றிலே தூப்புள் தேசிகர் அவர்கள், வேதாந்த தேசிகர் அவர்கள் ஸ்ரீசுதி என்ற ஸ்துதியிலே கல்யாணம் ஆகணும்னு வந்த பிரம்மச்சாரிக்கு ஒரு ஸ்ரீசுதியை பாடுகிறார். அங்கே பரதன் சந்நிதியில் இருக்கக்கூடிய தாயார் அனுகிரகம் பண்ணுறார். அப்படியே பொன் மழை பெய்கிறது அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. அக்ஷயங்கிறது பெருநியலான விஷயம். பொன் பொருள் மட்டும் இல்லை, ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம், குட் லக், குட் ஃபார்ச்சூன், குட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதியை பரோபகாரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதிலே இருக்கக்கூடிய விஷயத்திலையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் மேட்டர்லேயும் தான் அக்ஷயம் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த அக்ஷய திருதியில் நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, வீட்டுங்களில் நல்ல நெல் படி இருந்ததுன்னா அந்த படியில் நெல்லை வச்சு, சுவாமி அன்னலக்ஷ்மி சுவாமி இருந்தால் அதை வச்சு சுவாமியை பூஜை பண்ணுறது. இந்த கனகதாரா சோஸ்திரங்கள் ஸ்ரீசுதிகள் தெரிந்தால் இதை சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது ஐஸ்வர்யமாக அந்த குடும்பம் இருக்கும். இது ஒன்று. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ராக்டிக்கல் தான். அப்படின்னா ஒரு கொட்டாங்குச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. மொட்டை மாடி எங்கெல்லாம் மொட்டை மாடியில் வைங்க. கண்ணாடி ஜன்னல் இருந்தால் ஜன்னலை திறந்து வைங்க. எங்கெல்லாம் தண்ணி வைக்க முடியும் வைங்க. இந்த குருவி காக்கா எல்லாம் வருதல்ல, எல்லாம் சாப்பிடட்டும். வாசலில் வரீங்க, ஒரு சின்ன ஒரு பக்கெட்டோ உடஞ்சது ஏதோ ஒரு தொட்டியோ அதில் தண்ணி தூக்கி வைங்க. நாயெல்லாம் வந்தால் குடிச்சிட்டு போகும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் வெளியில் வைங்க. மாடு கீடு உங்கள் சைடில் இருந்ததுனால் அதுவும் குடிக்க ஆரம்பிக்கும். அதில் முடிஞ்சால் 4 வாழைப்பழத்தை போட்டு வைங்க, அதுவும் சாப்பிடும். இந்த வீட்டில் இருந்த காய்கறி வெட்டின மிச்சங்கள் இருக்கும் இல்லையா, அந்த எச்சங்கள் அதையும் கொண்டு வந்து போட்டு விட்டிங்கன்னா இதுங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். நிழலுக்காக 2 பந்தலை போட்டு விட்ருங்க சின்னதாக. அதில் ஏதோ ஒன்று பூனையோ ஆடோ ஏதோ ஒன்று உட்காந்துக்கும். இதுக்கும் நல்லது. ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துகிட்டு போய் அப்படியே தூவி விடுங்க. கீழே கொண்டு போய் உங்களுடைய எறும்பு புத்து அந்த மாதிரி விஷயங்களில் அங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் 2-3 இடத்துல தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு போங்க. அதுவும் அந்த எறும்புகளுக்கும் அனுகிரகமாக இருக்கும். கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா வாசல்லே ஒரு அண்டால் மோரை கலந்து வச்சுக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நீர்மோரை கொடுங்க. இதுவும் செய்ய வேண்டிய விஷயம். நல்ல தயிர் சாதம் பண்ணி குளிர்வாயான தயிர் சாதத்தை கொடுங்க. ஒரு பானையில் தண்ணியை வாங்கி வச்சு தண்ணீர் கொடுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான், மறந்து போச்சு. இப்போ திரும்பி பண்ணணும் இல்லையா? அது பண்ணுங்கள். கொஞ்சம் மாடர்னைஸாக யோசிக்கணுன்னா தொப்பி எல்லாருக்கும் வரவங்க போகிறவங்களோ 10-20 பேருக்கு தொப்பியை வாங்கி கொடுக்குறது. முடிஞ்சால் இந்த கூலருங்கிற கிளாஸஸ் வாங்கி கொடுக்குறது. கண்ணாடி கண்ணு போட்டுருங்க. ஏன்னா கண் முக்கியமான விஷயமா இருக்கிறது. சூரியன் சந்திரன் தான் கண். இந்த மாதிரி சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்தினால கண் போயிடும். அதனால் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண் கிளாஸ், அந்த கூலர்ஸ் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் செய்கிறது. வயதானவர்களை முடிந்தவரை வெளியில் அனுப்பாமல், வீட்டுக்குள்ளே விட்டு வெளியில் அனுப்பாமல் அவங்கள நல்லா வீட்டிலேயே பராமரித்து வைத்துக் கொள்வது. முடிந்தால் வெளியில் அப்படி யாருன்னா பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்து அவங்களே கரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்றது. இதெல்லாம் செய்கிறது தான் அக்ஷய திருதியை என்ற நாளிலே. அக்ஷய திருதியிலே நல்ல பர்மனெண்ட்டாகவே நம்ம செய்ய வேண்டிய நல்ல நாள். அதுலேயும் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான நாள். சரி, வாங்கக்கூடியது என்றால் உப்பு,
மஞ்சள், சின்ன வகையிலே துணி வகைகள் இதெல்லாம் வளர்த்து வர்றதுக்காக வாழ்ந்து நம்ம வளர்ந்ததெல்லாம் எப்படி இருக்கும்னா, முன்னெல்லாம் உப்பெல்லாம் ஜாடியில் வாங்கி வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி அதை சேமித்து வைத்துக்கொள்வது அப்படின்னு நம்மகிட்ட வளர்றதுடைய விஷயமாக இருக்கும். அதனால் அதை வாங்கிறது அன்றைக்கி விசேஷமான ஒரு வாங்குதல். தங்கம் மட்டும் இல்லை, தங்கம் வாங்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது. அக்ஷய திருதியோடைய பெட்டர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய பர்ச்சேஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு இது தான். இப்போ தான் இடைசர்களாக இது சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு நிறைய பெட்டர்மெண்ட்டை கொடுக்கும், லைஃப்பில் நல்ல வளத்தை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.